அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது யாருமே கூறப்படாத சிறந்த ஆன்மீக தகவலான கார்த்திகை விரதம் எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானின் சிறந்த விரதங்களில் கார்த்திகை விரதம் சிறப்பானதாகும். இந்த கார்த்திகை விரதம் எவ்வாறு தோன்றியது என்றால், முருகப்பெருமான் அவர்கள் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களின் உயிரணுவில் இருந்து வெளிவந்தவர் என்று கூறப்படுகிறது. ஒரு முறை சிவபெருமான் அவர்கள் காமத்தில் மூழ்கி இருந்தார். அவர் பல்லாயிரம் ஆண்டுகளாக தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியே வரவில்லை. அப்போது தீய சக்திகள் வலிமை அடைந்து கொண்டு இருந்தது. அதனால் பெரும் கவலையடைந்த தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் அவர்களிடம் சென்று அவரது காம கேளிக்கையை நிறுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவருடைய உயிரணுவை என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக்கொண்டு இருந்தனர். ஒரு வழியாக அக்னி தேவன் அந்த உயிரணுவை எடுத்துக்கொள்ளுமாறு முடிவானது. சிவபெருமான் அவர்களின் உயிரணுவை அக்னி தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவர் கங்கை நதிக்கரையில் அந்த உயிரணுவை போட்டுவிட்டார். கங்காதேவியும் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஸ்ராவணா எனும் வனப்பகுதியில் அதை தள்ளிவிட்டால் அந்த உயிரணுவானது 6 குழந்தைகளாக மாறியது. பிறந்த குழந்தைகளின் அருகுணரை கேட்டு அந்த வழியே சென்று கொண்டிருந்த 6 கார்த்திகேய பெண்கள் என அழைக்கப்படும் நிதர்த்தனி, அமரகேந்தி, மகரேந்தி, வர்தயந்தி, அம்பா, துளா என அழைக்கப்படும் 6 கார்த்திகேய பெண்கள் இருந்தனர். இவர்கள் அனைவரும் அந்த குழந்தையின் அருகுணரை கேட்டு அந்த குழந்தையை பார்த்தபோது 6 குழந்தைகள் இருந்தன. அந்த 6 பெண்களையும் அந்த 6 குழந்தைகள் ஒவ்வொரு பெண்ணையும் நோக்கி பார்த்தது. அந்த 6 கார்த்திகேய பெண்களும் ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்து அந்த குழந்தையை சீராட்டி பாலூற்றி வளர்த்தார்கள். அன்று முதல் கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த குழந்தையானது கார்த்திகேயா என்று அழைக்கப்பட்டது. இந்த குழந்தையின் பிறப்பை கேள்விப்பட்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்களும் பிரம்மா அவர்களும் விஷ்ணு பெருமான் அவர்களும் ஆகிய மூவரும் அந்த இடத்தில் வந்துவிட்டார்கள். அக்னி தேவன் தன்னுடைய குழந்தை என்றும், கங்காதேவி தன்னுடைய குழந்தை என்றும், கார்த்திகேய பெண்கள் தங்களுடைய குழந்தைகள் என்றும், பார்வதி தேவி தங்களுடைய குழந்தைகள் என்றும், மற்றும் ஸ்ராவணா என்னும் வனப்பகுதி அது என்னுடைய குழந்தை என்றும் அந்த இடத்தில் வாக்குவாதம் முற்றி சொந்தம் கொண்டாடி அந்த இடத்தில் பெரிய பிரச்சனை முற்றி வாக்குவாதம் அதிகமாக ஏற்பட்டது. அதில் தலையிட்ட பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் குமரா என்னும் பெயரில் உள்ளபோது அந்த குழந்தையானது கங்கையுடையது என்றும், கந்தா எனும் போது பார்வதி தேவியின் குழந்தை என்றும், கார்த்திகாயா என்னும் போது கார்த்திகேயர்களின் குழந்தை என்றும் அழைக்கப்படும் என சிவபெருமான் அவர்கள் அதற்கு ஒரு முடிவு கூறுகிறார்கள். மேலும் சிவபெருமான் அவர்கள் கார்த்திகேய பெண்களை அழைத்து, நீங்கள் முருகப்பெருமானை கார்த்திகேயனாக வளர்த்தமையால் உங்களை சிறப்பிக்கும் வகையில் இந்த கார்த்திகேய நாட்களில் விரதம் ஒன்று தோன்றும். அந்த விரதத்தை மக்கள் அனைவரும் கடைபிடித்து முருகப்பெருமானின் அருளை பெறுவார்கள் என்று அங்கு ஒரு கட்டளை இடுகிறார். இவ்வாறு தோன்றியதுதான் இந்த கார்த்திகை விரதம். கார்த்திகேய பெண்களால் உருவானதே இந்த கார்த்திகை விரதமாகும். அதன் பிறகு சிவபெருமானின் மகன் பார்வதி தேவிக்கு உரியது என்றான பிறகு அந்த 6 குழந்தைகளும் ஒரு முகமாக மாற்றி அந்த முருகப்பெருமானாக ஆக்கினார். முருகப்பெருமானை அசுரர் படைகளை நடுங்கச் செய்து தனது வேலையும் கொடுத்து பார்வதி தேவி அவர்கள் அவரை சிறப்பித்தார்கள். இந்த கார்த்திகை விரத நாட்களில் நீங்கள் யாரும் சிறு குழந்தைகளை நீங்கள் துன்புறுத்துதல் செய்தல் கூடாது. இந்த கார்த்திகை பிறந்த நாளை அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு, அதாவது சரவண பொய்யில் குளிப்பதாக நினைத்து கொண்டு சுத்தமாக குளித்துவிட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி நீங்கள் உங்கள் மேல் நீரை ஊற்றி சுத்தமாக குளிக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் பூஜை அறைக்கு வந்து அந்த பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு முருகா முருகா என மனதார நினைத்து கொண்டு கை நிறைய திருநீரை எடுத்து நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு முருகப்பெருமானை மனதார வழிபட வேண்டும். அதன் பிறகு முருகப்பெருமானுக்கு பிடித்த செவ்வரளி பூக்களை முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு வைத்து மனதார வழிபட வேண்டும். இந்த கார்த்திகை விரதம் என்ன கூறுகிறது என்றால், 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவு போவது என்னவோ அந்த பரம்பொருள் முருகப்பெருமான் தான். அதனால்தான் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்களிடம் சரணடைந்து விடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அவர் தேடித் தருவார்.
இந்த கார்த்திகையின் பிறந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமான் அவர்களுடைய வேலில் எலுமிச்சம் பழத்தை குத்தி அதை செய்து அந்த இடத்தில் விபத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பரம்பொருள் முருகப்பெருமானை சரவண பொய்யில் வளர்த்த கார்த்திகை பெண்களின் மகிமைதான் இந்த கார்த்திகை விரதம் தோன்றியது. மேலே கூறியுள்ளவாறு முருகப்பெருமான் அவர்கள் கார்த்திகேய பெண்கள் பாலூட்டி வளர்த்தமையால் அன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகப்பெருமான் அவர்கள் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவார்கள். அவ்வாறு கூறினார் சிவபெருமான் அவர்கள். இதனால் நீங்கள் இந்த கார்த்திகேய நட்சத்திரத்தன்று உண்ணாமல் விரதமிருந்து அன்று முழுவதும் உபவாசத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும். நீங்கள் இந்த கார்த்திகை விரதம் மேற்கொள்ளுமாயின் ஒரு வாரத்திற்கு முன்பே மாமிச உணவுகள் மற்றும் உடலுறவு சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பது உச்சிதமாகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.